அடுத்தடுத்து நடக்கும் கொலைகளும் அதற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படாததும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினேஷ் சரவணன். வினேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? கொலையாளிகளை கண்டுபிடிக்காததால் பொதுமக்கள் அச்சமடைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஈரோட்டில் நடந்த சம்பவம் தொடர்பாக இந்த அறிக்கையில அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் விளாங்காட்டு வலசு கிராமத்துல தோட்டத்து வீட்டில் தனியாக வாழ்ந்த முதிய இணையரான ராக்கியப்பன் பாக்கியம் ஆகியோரை கொள்ளையர்கள் அடித்து கொலை செய்து 15 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக இந்த அறிக்கையில அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அண்மை காலமாகவே பணம் நகைக்காக வயது முதிர்ந்த இணையர்கள் படுகொலை செய்யப்படுகிறது அதிகரித்து வருவதாகவும் கடந்த காலங்களில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல மக்களிடம் நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்த வேண்டியது தமிழக அரசுடைய கடமையாகும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகளும் அதற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படாததும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகிரியில் வீட்டில் தனியாக இருந்தவர்களை அடித்து கொலை செய்துவிட்டு 15 பவுன் நகைகளை கொள்ளையடித்து விட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையில அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அண்மை காலமாகவே பணம் நகைக்காக வயது முதிர்ந்த தம்பதியினர் படுகொலை செய்யப்படுவது வருத்தமளிக்கிறது. உடனடியாக சட்டம் ஒழுங்கை நிலட்டக்கூடிய வகையில அனைத்து சம்பவங்களுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினேஷ்.